என்னம்மா மறுநாள் ஆகத்தானே அவிய சித்தி வீட்டுக்கு அவிய தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் விருந்துக்கு போறாவ போல. அதனால எல்லாம் குடும்பத்தோட போறாவலாம். அதான் பொண்டாட்டியும் கிளம்பி போயிருக்கா பத்துக்க. விருந்துக்கு பொண்ணு அப்படின்னா போவாத, இது என்ன குடும்பத்தோட போறாவ? புது பழக்கமா இருக்கு. அது என்னமோ தெரியலப்பா, நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு. அவிய எப்படியும் போயிட்டு போறாவ. இவ வந்தா இன்னைக்கு வருவேன், இல்லைன்னா நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா உன் பொண்டாட்டி. நம்மளை பத்தி தான் பேசுறாவ. வீட்டுல ஆள் இல்லைன்னா நம்ம பழக்கம் தான் ஓடும் போல. இதோ வந்துட்டாலே. வாமா, என்ன நைட்டு வருவேன்னா இல்லைன்னா நாளைக்கு தானே வருவேன்னா? இப்ப நான் வந்ததுனால உங்களுக்கு என்ன போயிட்டு போறது கேன்சல் ஆயிட்டு, அதனால கிளம்பி வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதோ? சொன்னப்பதான் வரணுமோ? இது என்ன எங்க அம்மா தப்பா கேட்டவன் இந்த நிலை நீ எங்க அம்மா கிட்ட என்ன முன்னாடி வந்துட்டு என்ன கேட்காத, இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, நான் இல்லாதப்போ ரெண்டு பேரும் என்ன பேசி ஏளனமா எங்க குடும்பத்தை சிரிச்சிட்டு இருந்தீல்ல, கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்காம ஒண்ணும் இல்ல. என்ன பழக்கம் இது? ஆள் இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுற பழக்கம்? இதுக்கு முதல் கேட்பேன். இதுல நீ இல்லாம பேசுனது என்ன இருக்கு? சும்மா உன்னை பத்தி கேட்டேன், நம்ம சொன்னாவே அதுக்கு பேசணும். விருந்துக்கு போனா பொண்ணு அப்படின்னு போவாத, இது என்ன எல்லாம் குடும்பத்தோட கிளம்பி போறியா? இது நல்லாவா இருக்கு? எந்த ஊர்ல நடக்கும் இது? அதான் கேன்சல் பண்ணிட்டாவ போல இத்தனை பேர் வரதுனால. யாரும் அவைய கேன்சல் பண்ணாவல, இல்ல தம்பி கொஞ்சம் வர மாட்டேன்னிட்டா? அவ தலை ஊருக்கு போறா, அதனால நாங்களே தான் கேன்சல் பண்ணிட்டோம், போகல. குடும்பத்தோட தம்பி கொஞ்சம் வரணும் ஒத்துக்கிட்டா இருக்கும் விருந்துக்கு. ஆமா ஆமா, ஏன் வராம போயிடுவா? வல்ல வரதான் செய்வா. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நினைக்கலத்தே. இருக்கும்போது நல்லவிய மாதிரி பேசிக்கிறிய, நாங்க இல்லாத போது என்னை பத்தி நல்லா பேசி மகன்கிட்ட போட்டு போட்டு கொடுக்குறிய. என்ன ஏமா, அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாதம்மா. நான் அப்படிலாம் பண்ற ஆள் கிடையாது. கேட்டான்னு சொன்னேன், அதுவும் எனக்கு எதுக்கு வம்புன்னு தானே சொன்னேன். கேட்டிருப்பல்ல அதையும் நீ இப்படி பேசாத. ஆமா, வர வர நீங்க ஆள் மாறிட்டு தான் வாரிய. எங்க அம்மாலாம் மாறல, அப்படிதான் இருக்காவ. நீ ஒழுங்கா இரு, சும்மா வீண் சண்டைக்கு போய் கிடக்காத. காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா உனக்கு? ஆமா, பஸ்ல வந்தது தலையெல்லாம் வலிக்கு. ஒரு கிளாஸ் தாங்க. அம்மாடி மாமியார் பெண்ணல்ல தாடகை. இல்ல என்ன பாட்டு பாடிட்டு இருக்கா நீ இப்போ? எனக்கு பிடிச்ச பாட்டு சீதா நடிச்சிட்டு நல்லா இருக்கும். பிடிச்ச பாட்டு. நேற்று தான் அந்த படம் பார்த்தேன், அதான் பாடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாட்டெல்லாம் இனி வீட்டில் பாடுற வேலை வச்சுக்காத. யாருக்கு இந்த மாதிரி மாமியா கிடைக்கும்? வந்திருக்கா மருமகா வெயில்லன்னு போய் காப்பி போட்டு போயிருக்காங்க. சும்மா அவியில குத்தி குத்தி ஏதாச்சும் பண்ணி அவிலையும் சரஸ்வதி மாமியார் ஆக்கிறாத. உனக்கு தான் தொல்லை, பாத்துக்க. ஒரு பாட்டு பாடுறது குற்றமா இந்த வீட்ல? அதுக்கு கூட உரிமை இல்லையா எனக்கு? பாடு, நல்ல பாட்டா பாடு. இத மாதிரி குத்தி காட்டுற பாட்டெல்லாம் இங்க பாடாது. உங்க அம்மா இங்க வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க, பழைய மாதிரியே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் என்ன ஏசிட்டே இருக்கீங்க. முதல்ல நீங்க என்ன ஏசவே மாட்டீங்க, நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்க. இப்பெல்லாம் ஆளே மாறி போயிட்டீங்க. முதல்ல உங்க அம்மையை எப்படியாச்சும் ஊருக்கு கிளப்புற வழியை பாக்குறேனா, அப்பதான் நம்ம திரும்ப இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். ஆமா ஆமா, எங்க அம்மா எல்லாம் போனவனா திரும்ப அதை மாதிரி இது பண்ணி நினைக்காத. எங்க அம்மா போயிட்டாவனா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதான், பாத்துக்க. ஏதோ எங்க அம்மா இருந்தோன்னு இப்போ போய் சமையல் செஞ்சு வைக்காத. நீ எங்கேயாச்சும் போயிட்டு வர, காப்பி கொண்டு தரவ, அவில ஊருக்கு அனுப்புனாங்க. அந்த நன்றி கூட இல்லையா உனக்கு? இதோ உங்க தம்பி பொண்டாட்டிலாம் போயிட்டு வந்தா உங்க அம்மா இப்படியே காப்பி போட்டு கொடுக்காத உங்க தம்பி பொண்டாட்டிக்கு. எங்க அம்மா ஏன் நீ நல்லா வச்சுக்கலாம்னு பரவாயில்ல, அவில அனுப்பி வைக்கணும்னு நினைக்காது. அவ என் கூட தான் இருப்பாவே. சுஷ்மா மாமியார் ஒரே கதறல். எப்படியாச்சும் சுஷ்மாவை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருன்னு. இவனா போயிட்டு வாயா, எதுக்கு இங்க இருந்து சண்டை போட்டுட்டு கிடக்க போறா? அது போ சொன்னா நான் போயிடணுமா? அப்படியெல்லாம் போக முடியாது. நீ போன வாட்டி தெருவில் போய் பண்ணால, அதை நினச்சி அவையிலும் அரண்டு போய் தான் இருக்காவ. அப்படி ஏதாவது பண்ணிடுவேன்னு பயப்படுறவ போல, அசிங்கமாக போயிடணும். நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டே வாயா. ஏன் இங்கேருந்து பிரச்சனை? எங்க அம்மா இங்கே இல்லை, எங்க அம்மா வெளியூருக்கு போயிருக்குது. நான் ஃபோன் பண்ணி நேற்றே கேட்டுடுச்சு. இல்லைன்னா நான் காலையில் அம்மா வீட்டுக்கே போயிருக்கும். அதான் போகலை, இங்கே தான் இருக்கும். நான் வேற நான் எங்கே போக சொன்னால் நான் எங்கே போகும்? அப்போ பேசாமல் என் கூட ஊருக்கு வந்துரு, எனக்கும் ஜாலியாக இருக்கும். உனக்கும் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். எங்கள் ஊரெல்லாம் பார்த்ததில்ல நீ. வரியா போவோம்? டீக்கே, அப்போ நான் வருது உன் கூட. எனக்கு ஜாலி தான். இங்கே இருக்கிறத விட உன் கூட வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நான் பத்தக்கிட்ட பேசிட்டு வரேன், இரு. இதில் என்ன இருக்கு பேச? கிளம்புங்க. நீ போகிறது போகிறா, அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு. என்னத்த ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா பேசுறத? ஒட்டெல்லாம் கேட்கலாமா, சும்மா அந்த பக்கமாக வந்தேன். காதில் விழுந்தது என் கூட ஊருக்கு வான்னு அத்தைகிட்ட கேட்குறேன்னா அதான் வந்தேன். சரி, நீங்கள் எதுக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணணும், போங்கன்னு சொல்லலான்னு வந்தேன். ஆமாம், டிக்கெட் வேறு எடுக்கணும். எனக்கு எங்கள் அக்கா எடுத்துட்டாலான்னு தெரியல. டிக்கெட் எடுக்கலன்னா சுஷ்மாவை எப்படி கூப்பிட்டு போக? ஃபோன் வேறு பண்ணி கேட்கணும். ஆனால் டிக்கெட் எடுக்கலனாலும் எப்படியாச்சும் டிரைவரை பார்த்து ஒரு 2 டிக்கெட் ஏதாச்சும் இருக்கும், பார்த்து ஏதாச்சும் கூட்டிகிட்டு போயிருங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்புங்க சீக்கிரம். அது என்னத்தே, நான் ஊருக்கு கிளம்புனா மட்டும் நான் அனுப்புறதுக்கு அத்தனை வாட்டி யோசிப்பிய. இப்போ சொத்துக்கணுன்னு அனுப்பி வைக்கிய. அதே சுஷ்மா போக மாட்டேன் இங்கே இருக்கன்றவள போன்னு தரத்தி விடுறிய. அது இல்லைம்மா, 2 பேரும் நல்லா ஒத்துமையாக இருக்கிய. சரி, நீ இல்லாமல் தனியாக இங்கே கஷ்டப்படுவாள, அதான் 2 பேரும் ஒன்றா போயிட்டு வாங்கன்னு தான். நானும் கொஞ்சம் இங்கே நிம்மதியாக இருக்கலாம்ல, அதுக்கு தான். நான் இருந்தா என்ன, உனக்கு நிம்மதி இல்லையா? ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, கிளம்பும்போது எதுவும் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. நான் வரேன். திரும்ப ஆரம்பிச்சிருவா. ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு போக மாட்டேன்ட்டானா நம்மளுக்கு தான் தொல்லை. எப்படியோ சுஷ்மா, நம்ம 2 பேரும் நிம்மதியாக ஜாலியாக போக போகிறோம்.